Hi friends, welcome to Amman Shopping in vaangapalagalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு garland எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் satin ribbon யூஸ் பண்ணிருக்கேன். dark blue and light blue யூஸ் பண்ணிருக்கேங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து dark blueல ஒரு 1 மீட்டர் satin ribbon கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது மாதிரி நீங்க வந்து 6 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. light blueல வந்து 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சாரி. சோ டோட்டலி 10 meters of satin ribbon நான் இந்த garlandக்கு யூஸ் பண்றேன். சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நீடில் எடுத்துட்டு இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நான் இதுல இன்சர்ட் பண்ண போறேங்க. இதுல கோத்துட்டு இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி டபுளா நீங்க த்ரெட் போட்டு இந்த டெட் எண்ட்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டார்க் ப்ளூ கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இந்த கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி குத்தி ஃபுல்லா புல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிருந்து ஒரு 1 inch டிஸ்டன்ஸ்க்கு கீழ இருந்து மேலே இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இது அப்படியே த்ரெட் புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா இப்படி மடிஞ்சு வரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க லென்த் இழுத்தீங்களோ அதே அளவுக்கு தள்ளி வச்சு இந்த மாதிரியே கொஞ்சம் தூரம் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு நான் இது கொஞ்சம் தூரம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே ஃப்ளவர் மாதிரி வருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே டெட் எண்ட் வரைக்கும் அதே மாதிரி பண்ணணும். உங்களுக்கு நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த 1 மீட்டர் சாட்டின் ரிப்பன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல குத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் அதே தாங்க, கீழ இருந்து மேலே இப்படி புல் பண்ணிங்கன்னா இது இப்படி ஃபோல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு அதே தான், கீழே இருந்து மேலே ஒரு கார்னரில். ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வர ரிப்பன் எல்லாமே அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு கோத்துட்டு நம்ம வந்து இந்த அளவு சரிங்களா, ஒரு 1/4 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 1/4 மீட்டர் சாட்டின் ரிப்பன் எடுத்து இந்த சைடு கொஞ்சம் த்ரெட்டு வந்து நம்ம இழுத்துக்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம்
நாட் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராஸை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இது நீங்கள் சின்ன சின்ன சாமி சிலைக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் சாமி ரூமில் இருக்கிற சாமிக்கெல்லாம் போடலாம். ஸோ நீங்கள் கலர் கலராக நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சு போடும்போது உங்களோட சாமி ரூம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.